அடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் மனோஜ் வந்து ஜெயிலில் இருக்கிறத வந்து பார்த்துட்டு விஜயா வந்து தேம்பி அழுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்கிட்டே சொல்லுவாங்க, என் பையன் வந்து எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. கிரிமினல் வேலை பார்த்துருக்கான், அந்த பையனுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறீங்களா, நான் தூக்கி ஜெயிலில் போட்டுருவேன் தெரியுமா உங்கள் பையனை அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் நீனும் உன் பொண்டாட்டி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்டையும் எகிரிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி வருவாங்க. உனக்கு என்ன ஆச்சு மனோஜ், நான் உன்னை காப்பாற்றுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட வந்து கேட்பாங்க. நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்கும்போது, நான் தான் அவளோட ஒய்ஃபு, அவன் ரொம்ப நல்லவன் தெரியுமா, அவன் யாரையுமே ஏமாற்ற மாட்டான் அப்பாவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவன் வந்து ரொம்ப தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி, எனக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க, அந்த டைமில் எப்படியாவது நான் வாபஸ் வாங்க வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க நம்ம ரோஹிணி. இன்னொரு பக்கம் அந்த வக்கீல் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த கேஸை வாபஸ் வாங்கினா தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்டே மீனாக்கிட்டையும். மீனா நேராக சிந்தாமணிக்கிட்ட போய் பேசிகிட்டு இருப்பாங்க. என் குடும்பத்தோட நிம்மதி கெடுத்துட்டு நீலாம் உருப்பிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு, உன் வீட்டு மேலே எனக்கு ஆசை இருக்குது, அதை கொடுத்துட்டிங்கன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, அது என்றைக்குமே நடக்காது, நாங்கள் குடும்பத்தோடு அங்கே சந்தோஷமாக இருப்போம், அதை நீயும் பார்க்க தானே போகிற, நீயே வாபஸ் வாங்கிட்டானா உனக்கு நல்லது. எங்கள் கட்சியில் வந்து உன் மேலே பயங்கர கடுப்பில் இருக்காங்க, நீ நிறைய வட்டிக்கு விட்டு அநியாயமாக சம்பாதிச்சிருக்க, அந்த மக்கள் மேலே எல்லாருமே உன் மேலே கேஸ் போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா ரோஹிணி இருக்காங்களா, அந்த ஃபைனான்ஸ்காரர்கிட்ட போய் நீ எப்படியாவது இந்த கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.